இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 41:12. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். பிரியமானவர்களே, இதற்கு முந்தின வசனங்களை எல்லாம் நம்ம வாசிக்கும் போது 9வது வசனம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லிட்டுதான் ஒவ்வொரு காரியங்களாக 11வது வசனத்துல இருந்தே நம்ம பார்க்கிறோம். 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காண மாட்டாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். காரணம் என்ன? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறார். நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏதா உன்னை அழைத்தது நான் தான், உன்னை தெரிந்து கொண்டது நான் தான், நீ என் தாசனா இருக்கிற, நான் உன்னை ஒரு காரியத்துக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பல பிரச்சனையில இருக்கிறீங்க, வேலை பார்க்கிற இடங்கள்ல பயங்கரமான நெருக்கம், பல போராட்டம். கவலைப்படாதீங்க, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். செபிப்போம். நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காண மாட்டாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. அருமையான தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகட்டும். கர்த்தர் கிரியை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், கர்ப்பிணிகளுக்காக ஜெபிக்கிறோம், திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். கடன் பாரங்கள் மாறட்டும், தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க, கையிடுகிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் செய்வீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சமாதானம் இல்லாமல் உடைக்கப்பட்ட குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒன்று சேரட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.